Hello everyone, welcome to Kaki Vlogs. நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம குயிக் பைட் செக்மெண்ட்ல நம்ம வீட்டில் இருக்கிற RO ஃபில்டரோட லைஃப் ஸ்பேனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிராண்டட் ROவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லோக்கல் மேட் ROவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் வரும். இந்த ஃபில்டர்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லை வந்து தேவையில்லாத எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாக்டீரியா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்கறது தான் அதோட வேலை. ஆனால் இந்த இன்லைன் ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கிளாக் ஆகிட்டு அதோட எஃபிஷியன்சி போயிட்டு சம்டைம்ஸ் வாட்டரே வராது. அப்படி இல்லைனா வாட்டரோட டேஸ்ட் மாதிரி அதோட டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ் சால்வெண்ட்னு சொல்லுவோம். அதுதான் உங்களோட வாட்டரோட பியூரிட்டி லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேராமீட்டர். இந்த டிடிஎஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்ல முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட உங்களோட ரா வாட்டர் மாதிரியே தான். இந்த இன்லைன் ஃபில்டர்ஸ்லாம் கிளாக் ஆகாமல் இதோட லைஃப் ஸ்பேனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட RO யூனிட் இல்லாமல் அதுக்கு வெளியில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பன் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஸ்பன் ஃபில்டர் என்ன பண்ணுன்னா ஒரு பேசிக்கலாக உங்களோட ROக்கு முன்னாடி தண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விசிபிள் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது தண்ணியோட செம்மண்ணு கலந்துருக்கலாம், இல்லை வந்து ரஸ்ட்டு கலந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விதமான பிளாக் கலர் செடிமெண்ட்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த ஸ்பன் ஃபில்டர் ஃபஸ்ட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத சில இது மட்டும்தான் உங்களோட இன்லைன் ஃபில்டர்ஸுக்கு புஷ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட இன்லைன் ஃபில்டர்ஸ் வந்து சீக்கிரமாக கிளாக் ஆகாது, அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து ஒரு ஹவுசிங்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹவுசிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் போடுறதுக்கோ தனியாக சர்வீஸ் டெக்னீஷியன் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து ஹவுசிங்கோடு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அது ஆன்லைனில் வாங்கலாம். இல்லை அதோட வந்து அந்த ஸ்பன் ஃபில்டர் உள்ளே இருக்கிற ஃபில்டர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் பல்காக வாங்கிக்கலாம். ஒரு ஃபில்டரோட ஸ்பன் ஃபில்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 rupees to 75 rupees தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 6 பீஸு இல்லை வந்து 8 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேனரும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பன் ஃபில்டரோட ஹவுசிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்பன் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பன் ஃபில்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ROக்குள்ளே இருக்கிற இன்லைன் ஃபில்டர்ஸோட லைஃப் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஸ்பன் ஃபில்டர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ROவில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து நார்மலாக நான் பிராண்டட் ROஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்பன் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிராண்டட் RO போகிறீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி இந்த ஸ்பன் ஃபில்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஸ்பன் ஃபில்டர் ஆட் பண்ணுறதுனால எந்த விதமான இம்பேக்டும் உங்களோட RO சிஸ்டம்க்கு வராது. ஏன்னா உங்களோட ROக்கு வந்து ஒரு பெட்டரான வாட்டர் தான் அது கொடுக்குது. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறமா ஒரு பெட்டரான க்ளீனான வாட்டர் தான் அது கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பன் ஃபில்டரை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்பன் ஃபில்டரை அதோட ஹவுசிங்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் புது ஸ்பன் ஃபில்டர் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஹவுசிங் எப்படி ரீபேக் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்ப்போம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காக்கி விலாக்ஸ் அஃபிஷியல் அப்படின்ற ஐடியிலையும் ஃபாலோ பண்ணலாம். நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வராங்க, வியூஸ் நிறைய இருக்குது, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டில் கிச்சனில் RO மவுண்ட் பண்ணியிருக்க கேபினெட். ரைட் சைடில் RO இருக்குது, லெஃப்ட் சைடில் ஸ்பன் ஃபில்டர் ஹவுசிங்கோடு இருக்குது. இதை வந்து பைப்போடு கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது டேப்போட. எங்கள் வீட்டில் 2 டேப் டெலிவரி இருக்குது. ஸோ அதனால் 2தோடையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு டீ மாதிரி கொடுத்து. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட அவுட்லெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஸ்பன் ஃபில்டரோட இன்லெட்டுக்கு அதோட அவுட்லெட் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ROட இன்லெட்டு கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த ரிங் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி டியூப்பை புல் பண்ணிங்கன்னா வந்துடும். அதாவது அந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா வெளியில் ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி டியூப்பை புல் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு தேவையான மெட்டீரியல். புது ஸ்பன் ஃபில்டர் ஒன்று. இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனர். இந்த ஸ்பேனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பல்காக இந்த மாதிரி ஸ்பன் ஃபில்டர் ஆர்டர் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பெரிய சைஸ் ஸ்பேனரை வந்து நீங்கள் ஜஸ்ட் அடியில் போட்டுட்டு மேலே இருக்கிறத வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். ட்விஸ்ட் பண்ண முடியலன்னா ஹேமர் வச்சு லைட்டாக நீங்கள் தட்டினீங்கன்னா அது வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது தான் ஸ்பன் ஃபில்டர். பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். புது ஸ்பன் ஃபில்டர் வந்து ஒன்று எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஒரு பாலித்தீன் பேக்கிங் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த பிராண்ட் தான், Purerite அப்படின்ற பிராண்ட். ஸோ இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பாலித்தீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பன் ஃபில்டரை வந்து ஹவுசிங்கோட டோரில் வச்சுட்டு அந்த ஸ்பன் ஃபில்டர் ஹவுசிங்கில் இருக்கிற தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான் ஃபிட்மெண்ட். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடியே பண்ண மாதிரி இந்த ஹேமர் வச்சு லைட்டாக தட்டி அதை டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் இல்லாமல் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாட்டர் போட்டு கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு டேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் இந்த சைடு வழியாக, டோரோட சைடு வழியாக லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி போடணும்னா, டியூப் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பவும் புல் பண்ணிடணும். ஸோ அந்த ரிங் வந்து வெளியில் திரும்பவும் வரா மாதிரி திரும்பவும் நான் போட்டு காட்டுறேன். ரிமூவ் பண்ணும்போது அந்த ரிங்கை புஷ் பண்ணுறோம். இந்த சைடில் ஒரு ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நாபில், அதை வந்து நம்ம புஷ் பண்ணிவிட்டு புல் பண்ணோன்னா டியூப் வந்துடும். போடும்போது டியூப்பை மட்டும் உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணோம். இந்த ஸ்பன் ஃபில்டரோட இன்லெட் கனெக்ட் பண்ண மாதிரியே இதோட அவுட்லெட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹவுசிங் வந்து ஆர்ஓ பக்கத்தில் மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி உங்கள் கிச்சன் டேப்பில் இருக்கிற வால்வ் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சப்ளை வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து 2 months ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ ஓப்பன் பண்ணி அது வந்து என்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பன் ஃபில்டர் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட வர தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ரொம்ப டார்க் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இல்லை வந்து பிச் டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். நீங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டு சப்போஸ் அது வந்து ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோவாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அது வந்து வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஸ்பன் ஃபில்டரோட லைஃப்பையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபில்டர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 50 rupees to 75 தான் வரும். நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா 8 பீஸ் இல்லை 6 பீஸ் வாங்கும்போது இன்னும் கூட கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை மினிமம் 3 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால உங்கள் ஆர்ஓ யூனிட்டில் இருக்கிற இன்லைன் ஃபில்டர்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம ஆர்ஓ சிஸ்டமோட ஸ்பன் ஃபில்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பன் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பல்காகவே கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வித் ஹவுசிங் வித்தவுட் ஹவுசிங் எல்லாமே நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன காக்கி விலாக்ஸ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி விலாக்ஸ் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை.